திரு பொன் வில்சன், இங்க பாஜக கருத்துக்களுக்கு அதிமுக என்ன சொல்கிறார்களோ அதை கேட்கக்கூடிய நிலையில் இருப்பதன் காரணமாக அவர்களை வெல்லணும்னா இங்க கூட்டணிக்குள்ளர சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கு. அதைத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செய்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அந்த ஒரு நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்றேன். இல்லை, அது நியாயமானதுதான். என்னென்னா 2016 வந்து மக்கள் நல கூட்டணி ஒரு முயற்சி பண்ணாங்க. கம்யூனிஸ்டுகளும் அதே மாதிரி தேமுதிக மற்ற கட்சிகள் சேர்ந்து ஒரு முயற்சி பண்ணாங்க. அந்த முயற்சி வந்து மக்கள் ஆதரவு பெருசாக இல்லை. அப்போது அடுத்த கட்டத்துக்காக அடுத்த தேர்தல் போது அவங்க வந்து அதையெல்லாம் பரிசீலனை பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் இறங்கி போகலாம், தவறு கிடையாது, பெரிய கட்சிகிட்ட இறங்கி போய் அடுத்தது நம்ம வந்து இழந்ததை மீட்க வேண்டும், மக்கள் நம்பிக்கையை பெற வேண்டும். அந்த எண்ணத்தில் அந்த கூட்டணியில் இருந்த கட்சிகள் எல்லாம் வந்து எல்லா கட்சியும் திமுக பக்கம் ஒரு தமாக மட்டும் இந்த பக்கம் வந்து அவர்கள் வந்து ஒரு முயற்சி பண்ணாங்க. அந்த நேரத்தில் அப்போ வந்து பிரதான கோரிக்கை என்னன்னா பிஜேபி வரக்கூடாது, அதிமுக 10 ஆன்டி இன்கம்பன்சி, அந்த எண்ணத்தில் வந்து அவங்க வந்து ஒரு சமரசத்திற்கு ஒருவேளை கூட்டணிக்குள்ள சீட்டு சமரசத்துக்கு விட்டுருக்கலாம். இப்போ வந்து என்னன்னா இல்லை, இப்போ வந்து நம்ம ஸ்திரப்படுத்தணும். ஏன்னா கடந்த 5 வருடங்களில் கம்யூனிஸ்டுகளுடைய உயிர் நாடியே வந்து தொழிலாளர்கள் தான். அந்த தொழிலாளர்களுடைய உயிர் மூச்சில் தான் கம்யூனிஸ்ட் வாழும். அப்போ அந்த தொழிலாளிகளுக்காக முழுவதுமாக தேர்தல் வாக்குறுதியில் இருக்கிற விஷயங்களை நம்ம முழுவதுமாக போராட முடியவில்லையோ என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வந்திருக்கலாம். அது இருக்கலாம். ஒரு பிரதிநிதித்துவம் ஓரளவுக்கு இருக்கணும். ஏன்னா போக்குவரத்து தொழிலாளர்கள்லேருந்து ஆசிரியர்கள்லேருந்து இடைநிலை ஆசிரியர்கள், அப்புறம் வந்து பகுதி நேர ஆசிரியர்கள், அப்புறம் பழைய பென்ஷன் திட்டம் அரசு ஊழியர்களுக்கு, பரந்தூர் விமான நிலையம் விவசாயிகள் பிரச்சனை, இப்போ இதெல்லாம் தொடர்ந்து வந்து அதே மாதிரி சாம்சங் பிரச்சனை, இதெல்லாம் தொடர்ந்து இருக்கும்பொழுது எல்லாம் வந்து முழு மூச்சோட போராடும் பொழுது அதில் கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குதோ அப்படின்ற எண்ணத்தோட அப்போ வந்து நம்ம பிரதிநிதித்துவம் வேணும், மக்கள் பிரதிநிதித்துவம் நம்மளுக்கு வேண்டும். ஏனென்றால் 1980 எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட சிபிஎம் வந்து 16 இடத்துல நின்றாங்க. அதிமுக கூட்டணியில் வந்து 16 இடத்துல, சிபிஐ 15 இடத்துல நின்றாங்க. 2006 கடைசி கட்டத்தில் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா 13 இடமும் சிபிஎம் நின்றாங்க, 10 இடத்துல வந்து கம்யூனிஸ்ட் நின்றாங்க, இந்திய யூனியன். அப்போ வந்து அதனால் என்னென்னா அந்த ரெப்ரசன்டேஷன் இப்போ வந்து சிங்கிள் டிஜிட்டில் வந்துருச்சோ அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கலாம். அது உரிமை, அது கேட்கறது தவறு கிடையாது. அது அவங்க கூட்டணி பிரச்சனை, கூட்டணிக்குள்ள கேட்டு வாங்கிக்குவாங்க. அது ஒரு பக்கம் உரிமை. அந்த உரிமையை அவங்க கூட்டணி தலைமை கிட்ட கேட்குறாங்க. 21 ஆரம்பிச்சு 24 நாடாளுமன்ற தேர்தல், இப்போ 26 வரப்போகுது சட்டமன்ற தேர்தல். இப்போ வரைக்கும் இந்த கூட்டணி தொடர்ச்சியாக இதுக்கு முன்னாடி 19 ஆரம்பிச்சு நாங்கள் இன்டாக்டாக தான் இருக்கிறோம், தொடர் வெற்றிகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்படியான சில நேரங்களில் ஒரு குழப்பம் ஏற்பட்டுறாதா, அங்கிருந்து விரிசல் ஏற்பட்டு யாராவது ஒரு கட்சி 2 கட்சி அதிமுக கூட்டணிக்கு வந்துராதா அப்படிங்கிற எதிர்பார்ப்புல தான் இதெல்லாம் பேசப்படுதுங்கிறது சரவணனுடைய வார்த்தை. இல்ல, பேசப்படல. இப்போ நம்ம ஐயா சண்முகம் ஐயா சொன்ன வார்த்தை என்னன்னா, கம்யூனிஸ்ட் தலைவர் பாஜக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணியை தோற்கடிப்பது என்ற தீர்மானம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு சிபிஎம் கூடுதல் தொகுதியில் போட்டியிடுவது என்பது எங்களுக்கு முக்கியமானது. ரெண்டையும் ஒரே டிஸ்பியூட் இல்ல, அத நான் கேட்டேன். ஆமா, இது வரைக்கும் நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த அதிமுக பிஜேபி கூட்டணியை தோக்கடிக்கணும், அப்ப நம்ம சமரசத்தில் இருக்கணும் அப்படின்றதான் மற்ற கட்சிகளுக்கு சொல்லப்பட்டது திமுகவால். அப்ப இந்த இடம் என்ன சொன்னாரு, ரெண்டையும் நாங்க ஒன்னா எடுத்துக்கிறோம், இதுவும் எங்களுக்கு முக்கியம், அதே நேரத்தில் எங்க பிரதிநிதித்துவம் முக்கியம், ரெண்டும் சம உரிமையில வச்சுதான் நாங்க பார்ப்போம். அந்த உரிமை அந்த பக்கம் அதை கேட்கிறாங்க, அதை கொடுப்பது கொடுக்காதது அல்லது அது தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது அந்த கூட்டணிக்கான. மறுபுறம் அதே நேரத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத ஒரு உரிமையா தொடர்ச்சியா பேசுறாங்க. தேமுதிக அந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. ஆனா இதுவரைக்கும் அதிமுக தரப்பிலிருந்து எந்த விதமான ஒரு கிளாரிபிகேஷனும் கூட்டணி ஆட்சி என்பது 2026 சட்டமன்ற தேர்தலில் இல்ல அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி எங்கேயும் சொல்லல. 1972க்கு பிறகு தமிழ்நாட்டில் 2 பெரிய திராவிட கட்சிகள் திமுக அதிமுக. எந்த காலத்திலையும் அந்த 2 கட்சிகளும் கூட்டணி ஆட்சியை அமைக்கவில்லை, கூட்டணி ஆட்சியை சாத்தியப்படவும் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஆதரவு பெரிய அளவில் கிடையாது அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி. ஆனா இது டெஸ்ட் செய்யப்பட்டதா, சோதனை செய்யப்பட்டதானா, அதிமுக சைடில் சோதனை செய்யப்படலை. அதிமுக 234 தொகுதியிலும் இரட்டை இலையில 2016 நின்றாங்க. பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதியிலும் இரட்டை இலையிலிருந்து பாராளுமன்ற தேர்தலில் 2014 வெற்றி பெற்றிருக்காங்க. 2 முறையும் வந்து 234 தொகுதியிலும் ஒரே சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற ஒரே கட்சி அதிமுக. இதில் மாற்று கருத்து கிடையாது. அது ஒன்று. இன்னொன்று என்னன்னா, தேர்தலுக்கு முன்னாடி
நிபந்தனையோட கூட்டணி ஆட்சி அப்படின்ற நிபந்தனை யாருக்கு ஏற்பட்டது? அதிமுக ஏற்பட்டது, அதிமுக ஏற்படல. ஆனால் திமுகவுக்கு அந்த ஒரு கண்டிஷன் ஏற்பட்டிருக்கு. 1980 ஆளுக்கு 117 இடம் காங்கிரஸும் திமுகவும். உண்மையா பார்த்தா திமுக 112 தான் நின்றாங்க, காங்கிரஸ் 114 நின்றாங்க. 8 தொகுதிகள் வந்து சுயேட்சை சின்னத்தில் நின்றாங்க. அந்த தேர்தல் ஒரு நெருக்கடியான தேர்தல். தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி ஆட்சி அந்த தேர்தலில் வெற்றி பெறல, தோத்து போயிட்டாங்க. நான் வெற்றி தோல்வியை பற்றியே கேட்கல. கூட்டணிக்கு முன்னாடி நிபந்தனையை ஏற்றுக்கொண்ட கட்சி, கூட்டணி ஆட்சி என்ற நிபந்தனை ஏற்றுக்கொண்ட கட்சி திமுக. இல்ல சார், வெற்றி பெற்றிருந்து அப்படி ஒரு கூட்டணி ஆட்சி அமைந்திருந்தால் அது வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு பேச. சரி, அப்போ மற்ற நேரத்துல வந்து கூட்டணி ஆட்சி இல்லாம அவங்க எல்லாத்துலயும் ஜெயிச்சிருக்காங்களா? அப்ப அதையும் எடுத்துக்கலாமா உதாரணம்? சரி, மற்ற நேரத்துல கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு சொல்லி அதிமுகவும் தோத்துருக்கு, திமுகவும் தோத்துருக்குது. அப்போ நீங்க கூட்டணி ஆட்சி முயற்சி பண்ணணும், ஏன்னா தோத்துருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அது இல்ல. இப்ப காலச்சூழல் மாறலையா? இப்போ காலச்சூழல் எல்லா நேரமும் மாறல. கோரிக்கை அதிமுகவை நோக்கி வந்திருக்கிறது. நான் சொல்லி முடிச்சறேன். சரி, இது நடந்ததா இல்லையா? இது உண்மையா இல்லையா? திமுக ஒரு தடவை இப்ப இது யாரும் மறுக்கல, இல்ல யாரும் மறுக்கல. ஆனா கோரிக்கை பால் அதிமுக, பால் அதிமுக சொல்ல வரேன், அடுத்து சொல்ல வரேன். சரி, தேர்தலுக்கு பிறகு கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய அழுத்தம் அதிமுக என்னைக்குன்னா ஏற்பட்டிருக்குதா? அதே திமுக 2006 ஏற்பட்டுச்சு. சரி, ஆனா கலைஞர் வந்து வைக்கிறாங்க. கலைஞர் கூட்டணி 96 இடங்கள். மூச்சுக்கு 300 ஜெயலலிதா மைனாரிட்டி அரசாங்கம்னாரு. சட்டமன்றத்திலேயே எதிர்கட்சி தலைவராக இருந்த சுதர்சனம் வந்து காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த சுதர்சன் சொன்னாரு, நாங்க மடம் வைக்கல, எங்களுக்கு 3 தடவை மைனாரிட்டி ஆட்சின்னு சொன்னவங்க ஒரு முறை கூட நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரலையே. இல்ல, இத சொல்றது சார் முழுசா அவங்க வந்து அரசியலுக்கு சொல்றாங்க சார். ஆனா 96 இடங்களை மட்டும் வச்சுட்டு மைனாரிட்டி ஆட்சி நடத்துறாரா இல்லையா? சரி, மைனாரிட்டி ஆட்சி ஏன் நம்பிக்கை இல்ல தீர்மானம் கொண்டு வரல சார்? அது கொண்டு வரல, அவங்களுக்கு கேட்கலாம் சார். மைனாரிட்டி ஆட்சி உண்மையா இல்லையா? அதை ஏத்துக்கிறீங்களா இல்லையா? நரசிம்மராவ் மைனாரிட்டி ஆட்சி நடத்தினாரா இல்லையா? அதை ஏத்துக்கிறீங்களா இல்லையா? ஆட்சியில பங்கு கொடுத்தாங்களா இல்ல? நான் என்ன சொல்றேன், இந்த 26 தேர்தல்ல 26 தேர்தல்ல தொங்கு சட்டமன்றம் அமைந்தாலும் அதிமுக தான் நான் சொல்ல விட மாட்டேன்றீங்க. இத எடுத்துக்கோங்க. இல்ல, நான் சொல்லிறேன், இத நான் சொல்லிறேன். அதாவது அன்னைக்கு அழுத்தம் இருந்ததா இல்லையா? அதாவது சுதர்சனம் பேசினாரா இல்லையா? நாங்கள் மடம் வைத்திருக்க, எங்களுக்கு அமைச்சர் பதவி வேணும்னு சோனியா காந்தி அம்மா சொன்னால் நாங்க கொடுக்கிறோம் அப்படின்னு நாங்க பரிசீலிக்கிறோம் சட்டமன்றத்திலே இந்த வார்த்தையை கலைஞர் அவர்கள் சொன்ன பிறகு சோனியா காந்தி கேள்வி என்னன்னா, இதெல்லாம் நடந்ததா இல்லையாங்கறதா? இதை விட ஷார்ப்பாலாம் திரு ஈவி கே இளங்கோவன் கேள்வி எழுப்பிட்டார். இந்த ரெண்டு சிச்சுவேஷன் வந்துச்சா? அடுத்தது இப்ப திமுக கூட்டணியிலும் கார்த்திக் சிதம்பரம் ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்கணும்னு கேட்கிறாரா இல்லையா? அதே மாதிரி விசிக உட்பட எல்லா கட்சிகளினுடைய கோரிக்கையும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிற கோரிக்கை இருக்குங்க சார். 26 தேர்தல்ல நீங்க சொல்லக்கூடிய நிலை மாறி அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் தொங்கு சட்டமன்றமே அமைந்தாலும் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கறத உறுதிபட சொல்லுமா அதிமுக? நீங்க சொல்லுங்க. கம்யூனிஸ்ட் தவிர திமுக கூட்டணியில ஏதாவது ஒரு கட்சியை சொல்லுங்க சார். நான் என்ன சொல்றேன், சொல்றேன் சார், நீங்க சொல்ல விட மாட்டீங்களா? என்ன சொல்றேன்னா, திமுக கூட்டணியில கம்யூனிஸ்ட தவிர வேற எந்த கட்சியாவது திமுக ஒருவேளை மைனாரிட்டி ஆட்சி அமைத்தால் கூட நாங்கள் கூட்டணியில் அதாவது அமைச்சரவையில் பங்கு பெற மாட்டோம் ஏதாவது ஒரு கட்சி சொல்ல முடியுமா? அவங்க தொகுதி பங்கிட்டாங்க. என்னன்னா விடுதலை அவங்க இன்னும் கூட்டணி ஆட்சிங்கிற இடத்தை நோக்கி நகரல. இல்ல எல்லாமே எல்லாம் தான். விடுதலை சிறுத்தைகள் என்ன சொல்றது? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருக்கணும், ஆனால் இப்ப அந்த சூழ்நிலை அமையலன்றாங்க. என்னன்னா இருங்க, மக்கள் ஓட்டு போடுறத முன்னாடியே எப்படி விடுதலை சிறுத்தைகள் கணிக்க முடியும்? கணிக்க முடியாது. அவங்க அதை சொல்றாங்க. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த பக்கம் வந்து எல்லாருக்கும் ஆசை இருக்குது. அதாவது தேமுதிகல இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்தாலும் சரி, எல்லா மிஸ் பண்ணிட்டீங்க. அதாவது பிஜேபியும் சரி, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற எண்ணத்துல கண்டிப்பாக இருப்பார்கள் அப்படின்றது உண்மைதான். நிறைய வரலாற்று உதாரணங்களை சொல்லிருக்கீங்க. ஆனா அதிமுகவை நோக்கி வந்த சில கேள்விகளுக்கு நீங்க இப்ப அதை தான் சொல்றேன். போன ஏப்ரல்ல 10ஆம் தேதி இங்க வந்திருக்கும் போது அமித்ஷா சொன்ன வார்த்தை என்னது? மறுபடியும் கேட்கும்போது அவர் சில இடையில பேசுறாரு, ஓப்பனா அவரும் பேசல. ஆனா கடைசியா ஒரு நிருபர் திருப்பியும் கேட்கிறாரு, ஐயா ஓப்பனா சொல்லுங்க, அதிமுக ஆட்சி அமைந்தால் பிஜேபி எம்எல்ஏக்கள் அமைச்சரவையில் இடம் பெறுவார்களா? அதற்கு என்ன சொன்னாரு? தேர்தல் முடிந்த பிறகு அதை பார்த்துக்கலாம். இல்லன்னு சொல்லல. அதான் தேர்தல் முடிந்த பிறகு பார்த்துக்கலாம். முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கலாம்.
கேட்டகரிக்கல அதை நிராகரிக்கல. திரு ரமேஷ் சேதுராமன், இங்க கூட்டணி ஆட்சி தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தை, இங்க அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானதிலிருந்தே அது தொடர்பான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏனைய கட்சிகள் இப்ப கூட்டணிக்கு வருவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய கட்சிகளும் அந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற முழக்கத்தை தேமுதிக உட்பட சில கட்சிகள் முன்வைக்கிறாங்க. இந்த நெருக்கடியை அதிமுகவுக்கோ அல்லது திரு எடப்பாடி பழனிசாமிக்கோ அமித்ஷா அவர்கள் ஏற்படுத்தி விட்டார் அப்படின்னு பார்க்கணுமா? இல்ல, இது ஒவ்வொரு கட்சிகளும் சொல்றதுதான். இந்த ஒரு உதாரணத்துக்கு தான் முன்னாடி பேசிய சகோதரர்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி கூட்டணி ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு சொன்னது இப்போ பிசிகா போன்ற கட்சிகள்லாம் திமுக தரப்புல கேட்டாங்க. சோ அதுக்கு என்ன பதில்னு கேக்குற மாதிரிதான் இருக்கு. அந்த இதை எப்படி திமுக மேனேஜ் பண்ண போறாங்க அப்படின்னு கேக்குற மாதிரி.